Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்னைக்கு நான் வந்து என்னோட எவ்ரிடே மேக்கப் லுக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் ஒரு கெட் ரெடி வித் மீ ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் லிப் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஆனால் ரொட்டீன் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த சிம்பிள் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க். அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மேக்கப் முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லா ஸ்மூத் பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது நான் நிவ்யா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர். ஸோ அது மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அண்ட் அப்போ தான் வந்து ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் சன்ஸ்டாப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எவ்ரிடே கூட நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ வெளியில் போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து பான்ஸோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் மேக்கப்புக்கு முன்னாடியே நான் வந்து பண்ணுற ஸ்டெப்ஸ். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் வந்து Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வார்ம் நியூட். அண்ட் ஃபவுண்டேஷன் கூட நான் வந்து எவ்ரிடே அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ டைம் இருந்தால் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். ஃபவுண்டேஷனில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது. அதுக்கப்புறம் L'Oreal Paris True Match ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிபி க்ரீம் கூட ட்ரை பண்ணலாம். பிபி க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் எதாவது வாங்கிக்கோங்க, ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி அது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா கூட பிபி க்ரீமோட எஃபெக்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் பிபி க்ரீம் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா அது ஒரு டிண்டட் மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் நீங்கள் தனியாக வந்து மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் வந்து லாக்மேயோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதில் சன்ஸ்க்ரீனும் இருக்குது. அண்ட் காம்பேக்ட் வெறும் வந்து ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் பிபி க்ரீம் செட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. அண்ட் பியூட்டி க்ரீம்ஸ்க்கும் நீங்கள் வந்து செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் காம்பேக்ட் பவுடர். பியூட்டி க்ரீம்ஸ்னால் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸோட ஒயிட் பியூட்டி, ஸோ அது மாதிரி க்ரீம்ஸ்க்கு வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். அண்ட் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இது ப்ளூ ஹெவன் ஜெல் ஐலைனர். அண்ட் இந்த ப்ராடக்ட் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணுறேன். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அந்த ப்ரோ கிட் இருக்கும், ஸோ அதையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐப்ரோஸ் வேணும்னா நான் வந்து நோ ஐஷேடோ பேலட்டில் இருக்க ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஐப்ரோவில் எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மேக்ஸிமம் நான் வந்து பென்சில்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் தெரியாமல் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணால் கூட அது அந்த இடத்துல மட்டும் ரொம்ப திக்காக தெரியும், ப்ளஸ் வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதனால் பென்சில்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவேன். என்னோடய எவ்ரிடே மேக்கப் வந்து நல்ல திக்கான ஒரு ஐலைனர் இருக்கும், ஆனால் காஜல் அப்ளை பண்ண மாட்டேன் நான். அண்ட் அதுக்கு பார்த்தா நான் வந்து எண்டில் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து காஜல் அப்ளை பண்ண மாதிரி லைட்டாக தெரியும். அப்ளை பண்ணாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வரதே ரொம்ப டயர்டாகிடும். இல்லை அது வேறு தனியாக ரிமூவ் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்ளை பண்ண மாட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து ப்ளூ ஹெவன் walkfree மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து நான் கலர் பார் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா லாக்மேயோட மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்டாக நான் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன் மஸ்காரா அப்ளை பண்ணுறது. கொஞ்சம் டைம் இருந்தால் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் நான் அப்ளை பண்ணாமல் வெளியில் போகவே மாட்டேன். நான் அப்ளை பண்ணுறது லாக்மே அப்சல்யூட்டோட மேட் லிக்விட் லிப் கலர். இந்த ஷேட் விண்டேஜ் பிங்க். இந்த ஷேட் வந்து நான் ரெகுலராக அப்ளை பண்ணுவேன். இல்லைனா வந்து லாக்மேயோட 9 to 5 ரேஞ்ச்லேருந்து காஃபி லைட்னு ஒரு ஷேட் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று வந்து நான் எவ்ரிடே ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து வெட் அண்ட் ஒயிட்லேருந்து கிம்மி மோக்கான ஒரு ஷேட் இருக்கும், அது சூப்பர்பான ஷேட். ஸோ இந்த 3 லிப்ஸ்டிக்ஸ் தான் மோஸ்ட்டாக நான் வந்து எவ்ரிடே பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இதே ஷேடை வந்து என்னோடய சீக்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ எவ்ரிடே சிம்பிளாக இருக்கணும்னால நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணால் ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாட்டேன், ஹைலைட்டர் அப்ளை பண்ணால் ப்ளஷ் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு ரொட்டீன் மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஸ்டைல் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். மோஸ்ட்டாக போனிடெயில் போட்டுட்டு போயிடுவேன். அண்ட் போனிடெயிலில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த எக்ஸ்ட்ரா லேயர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் எடுத்து நான் வந்து ரப்பர் பேண்டில் நல்லா சுற்றிடுவேன். 90% வந்து நான் வந்து போனிடெயிலில் தான் இருப்பேன். 10% தான் நான் ஃப்ரீ ஹேர் எதனா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பேன். எப்போவுமே வந்து ஹரியில் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்குலாம் எனக்கு அவ்வளோவா டைம் இருக்காது. அண்ட் ஃபங்க்ஷன் டைமில் போகும்போது கிளம்புறதுலாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரிடே பேசிஸ்க்காக நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு.
அவுட்ஃபிட்டுக்கு நான் வந்து குர்த்தி செட் போட்டிருக்கேன். இதோட எக்ஸாக்ட் கலர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. ஸோ சிமிலர் பீஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் நான் மோஸ்ட்டாக வந்து சிங்கிள் பிரேஸ்லெட் தான் போடுவேன். ஸோ ஒரே ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கணும். ஏன்னா டைப் பண்ணும் போதோ இல்லை நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும் போதோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு. அண்ட் இயரிங்ஸ் வந்து நான் எப்போவுமே லாங் இயரிங்ஸ் தான் போடுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜீன்ஸ் அது மாதிரி போடுறதா இருந்தால் ஸ்மால் இயரிங்ஸ் போடுவேன். மீதி குர்த்திஸ்க்குலாம் வந்து நான் லாங் இயரிங்ஸ் தான் போடுவேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நான் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி 7 days 7 winners இருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் வந்து கிவ்அவே ரூல்ஸ் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்டி ஃபெஸ்டிவல் சீசனால் நான் வந்து கொஞ்சம் ஜுவல்லரியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜுவல்லரி, மேக்கப் எல்லாமே இருக்கும் அதில். அண்ட் வின்னர்ஸ் எல்லாமே வந்து லக்கி ட்ரா மூலியமாக தான் இருக்க போது, ரேண்டம் பேசஸ் தான். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏன் அந்த ப்ராடக்ட் பிடிக்கும் அப்படின்னு கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ வின் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய கிவ்அவேஸ் கொண்டு வர போகிறோம். இந்த வாட்டி 7 days 7 winners இருக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next is Aksha saying bye bye and take care of yourself. மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது. அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.